Hey guys, welcome back to the channel. இந்த வீடியோ ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது guys. நானே ஃபுல்லா செம்ம ஜோஷோட உட்கார்ந்திருக்கேன். ஏன்னா because இன்னைக்கு காலைல ஒரு 9:30 10 o'clock அந்த சமயத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சார் இந்த மாதிரி ஒரு கொரியர் டெலிவரி இருக்கு சார், எத்தனை மணிக்கு வரலாம் கேட்டுட்டு நான் ஏன்னா இந்த ரீசெண்டா லாஸ்ட் 1-2 வீக்ஸ்ல நான் எந்த புக்கிங்குமே பண்ணல. நான் ஒரு குட்டி பாக்ஸா தான் இருக்கும் ஏதாவது என் வைஃப் ஹோல்டு நானும் அதை புக் பண்ணியிருப்போம்னு நினைச்சோம். பட் பார்த்தீங்கன்னா பார்சல் செம்ம பெருசு கைஸ், செம்ம பெரிய பாக்ஸ் வந்துச்சு அண்ட் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட் வினு அவரோட குவாட்ரிலேட்டரலோட ஷாப்லேருந்து வந்திருக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஹெவியான ப்ராடக்டாக தான் அமுச்சு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எனிவேஸ் போயிட்டு. வித்வுட் ஃபர்தர் அடியூ கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போய் குவிக் அன்பாக்சிங் பண்ணலாம், என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் பாக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா சைஸ் நான் காட்டுறேன். அம்மாடியா செம்ம வெயிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நினைக்கிறேன் 6 to 8 கிலோஸ்குள்ளே ஏதோ ஒரு ப்ராடக்டாக உள்ளே இருக்குது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது இதுக்கு மேலே. ஓகே, ஸோ அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல் கியர் ஸ்டோர்ஸில் இப்போது ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்துட்டு ரைடிங் கியர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கைஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இன்ஸ்டாண்டில் போய் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எதாவது ரைடிங் கியர்ஸ், ரைடிங் ப்ராடக்ட்ஸ், பைக் எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக உங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பபுள் ரேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன். நான் நினைக்கிறேன் அவங்க அலுமினியம் டாப் பாக்ஸ் அமைச்சிருக்காங்கன்னு. Wow. LS2 செம்ம ஹாப்பி கைஸ். இந்த மாதிரி டாப் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 months கிட்ட அப்ராக்சிமேட்டாக நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எது வாங்கலாம், எது பெஸ்ட், எது சீப்புன்னு. தேங்க்யூ ஸோ மச் குவாட்ரிலேட்டரல் கியர் ஸ்டோர் அண்ட் ஆல்சோ வினோ என்னோட ஆக்சுவலாக விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சூப்பரான அலுமினியம் டாப் பாக்ஸ் அமைச்சிருக்காங்க நம்ம ராப்டருக்கு. ஆனால் எனக்கு ஒரு ஹிண்ட் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு, ஏதோ மனசு பட்டுட்டே இருந்துச்சு இவங்க ஏதோ அமுச்சு விட போகிறாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க என்னோட பின்கோடு கேட்டாங்க கால் பண்ணிட்டு. நான் யோசிச்சேன் எதுக்குடா பின்கோட்ஸ் நான் கேட்குறாச்சு. மேபி ஓகே ஃபைன், அவங்களோட டேட்டா பேஸில் நம்மளோட அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் கேட்குறாங்கன்னு நினச்சிருந்தேன். பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆக்சுவலி. பட் இதே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியல, செம்ம வெயிட்டாக இருக்குது கைஸ். வாவ் நைஸ். லைட்டாக டேமேஜ் இருக்குது கைஸ். அப்படின்னா டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மேபி கொரியரில் இதுக்குள்ளேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆடுது உள்ள. ஸோ 300 வியோட 2 லிட்டர் பாட்டில் அமைச்சிருக்காங்க. இது ஸோ இது டாப் பாக்ஸோட கீ. இது போல்ட் அண்ட் நட்டு அதெல்லாம் அந்த செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அவங்க ரோலானோட பிராஸ் செயின் அமைச்சிருக்காங்க நம்மளுக்கு. இதில் என்ன இருக்குது, இதில் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் LS2லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒன் குட் திங் அபவுட் இந்த பாக்ஸ் பற்றி என்னென்னா உங்களுக்கு உள்ள பேடிங் கொடுத்துருக்காங்க, நல்லா அந்த குஷன் பேடிங் மாதிரி. ஸோ இது ரிமூவபிள் டைப் தான் நினைக்கிறேன். இது இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, வெல்க்ரோவில் ரிமூவபிள் டைப் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் கேஸ். இப்போ ஒன்றும் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் குவாட்ரிலேட்டரல் டீம். ஐ டென்ட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் திஸ், பட் ஸ்டில் யூ ஆக்சுவலி மேட் மை டே டுடே. அண்ட் அடியில் பேஷ் பிளேட்டும் கொடுத்துட்டாங்க. இதுலேயே அலுமினியத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹோல்டர் மாதிரி தரான் தூக்குறதுக்கு. ஒரே கீ தான் நினைக்கிறேன் ரெண்டுத்துக்கும். குட், அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஓப்பனில் தான் இருந்திருக்கு, சாரி. ஓகே ஓகே, ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அன்லாக் ஆகிடுச்சு. இது ரிலீஸ். ஸோ இது பார்க்க அடியில் பேஸ் பிளேட்டோட செம்ம ஸ்டடியாக தான் இருக்குது, பக்காவாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இது ரஸ்ட் ஆகாமல் இருக்கணும். ஒன்று பார்க்கலாம். எனிவேஸ் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் அதே மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சிடுங்க. ராஜன் அண்ணாவோட மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் காரில் போயிட்டுருக்கேன் திங்ஸ் எடுத்துகிட்டு. ஸோ கௌதமில் நீங்கள் இருக்காது நம்ம ராப்டரோட. எதுக்கு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ புது அந்த அலுமினியம் LS2 டாப் பாக்ஸ் வந்துச்சுல, அதை ஃபிட் பண்ணுறதுக்கான தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 15-20 minutes எடுக்கும். போயிட்டு நாங்கள் என்ன பிளான்னா அது மாட்டிட்டு அங்கே போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா பிகாஸ் செம்ம டிராஃபிக்காக இருக்குது, மழை வேறு. ஸோ நாங்கள் போயிட்டே கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ அட்லாஸ்ட் நம்ம ராஜனா கடைக்கு ராஜனாவும் வந்துட்டார். வீட்டிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ
அலுமினியம் டாப் பாக்ஸ் வாங்கினது வந்துட்டு ஃபுல் கம்ப்ளீட் பழைய இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து LS2ஓட பேஸ் பிளேட் போட்டு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜனா இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ராஜனா ஹாய் சொல்லுங்கள். ஸோ ராஜனா கடை வந்துட்டு நம்ம இது எந்த ஏரியா ராஜனா? இது சேலையூரில் என்ன ரோடு இது? கிளப் ரோடு. ஓகே, ஸோ சேலையூரில் கிளப் ரோடில் வந்து ராஜனா கடை இருக்குது. நான் எனிவேஸ் அவரோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யாருக்காவது பைக் எதாவது செக் பண்ணுறதா கண்டிப்பாக இங்கே வாங்க, ராஜனாவே இருப்பாருங்க. அதான் அடியில் பேஸ். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஏஎஸ்ஜியோட பேஸ் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ராஜன் அப்படியே அந்த பேஸ் பிளேட்டை காட்டுங்களேன் ஏஎஸ்ஜியோட. ஸோ பழைய பேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டு ட்ரில் பண்ணி எல்லாம் நீட்டாக அடித்தோம். இப்போ இது ரிமூவ் பண்ணி புதுசு பண்ண போகிறோம். ஃபுல் ப்ராசஸ் பார்த்துங்க நீங்கள். எல்லாமே அவனே புதுசா லைட்டாக பென்ட் பண்ணல சார். ஆமாம். ஓகே, ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம டாப் பாக்ஸ் மாட்டியாச்சு. ஸோ எஸ் பக்காவாக இருக்குது. ஷேக்ஸ் லெவலாக இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ குவாலிட்டி பில்ட் நல்லா இருக்குது. அதாவது அந்த பேஷ் பிளேட் ஃபிட்டான விதமும் அந்த நட் அண்ட் ஸ்க்ரூஸ் கொடுத்த விதமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்துச்சு. ஒரு ஹோல்ஸ் ட்ரில் எதுவும் பண்ணணுன்னு கிடையாது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கௌதம். அவர் தான் இன்றைக்கி ஃபுல் சப்போர்ட் எனக்கு. கம்ப்ளீட்டாக பைக் எடுத்துகிட்டு வருது எல்லாமே திங்ஸு. ராஜண்ணா, பழைய டாப் பாக்ஸுக்கோ இந்த பாக்ஸுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? இது பயங்கர ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி வைப்ரேஷன் கிடையாது. இப்போ என்னை பார்க்குறதுக்காண்டி யுவராஜ் வந்திருக்காரு ஜெர்மனிலேருந்து. அப்புறம் கௌதம் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ராகுல் வந்துட்டு சைனாலேருந்து வந்திருக்காரு. நீங்களா யாருடா? How do I tell you? நம்ம ஆண்ட்ரூ வந்துட்டு ஜெர்மனிலேருந்து வந்திருக்காரு. ஆக்சுவலாக 4 பேரும் ட்ராவல் பண்ணி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. வராண்டா. ஸோ கைஸ், நம்மளோட ராப்டர் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ராஜனா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டார். எல்லாம் பக்கா இருக்குது. ஸோ அடுத்த ரைட் நம்ம டிஎன் பேமோட கிளம்ப வேண்டியது தான். டாப் பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பழைய டாப் பாக்ஸோட எல்லா பிளேட்ஸ் எல்லாம் ரூம் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே திரும்பினா ராஜனா இங்கே நின்றுட்டுருக்கார். தேங்க்யூ ஸோ மச் ராஜண்ணா, சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்தேன். டைம் இப்போ எக்ஸாக்டாக 9 o'clock. கரெக்டாக 4 hours முடிச்சிட்டோம் நம்ம வேலையை. ஸோ அது வரைக்கும் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் பக்கா முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பெண்டிங் இது வந்துட்டு செயினுக்கு கார்டு மட்டும் வாங்கணும். யாருக்காவது இந்த செயின் கார்டு எங்கே கிடைக்கும்னு மட்டும் செக் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட பெல் பட்டன் மறக்காமல் அடிச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் த கம்ப்ளீட் வீடியோ கைஸ். ஆல் ஹேவ் அ குட் டே. பை. Please subscribe, whatever.